எல்லாரும் இந்த வருஷத்தோட எண்ட் ஆஃப் தேதிக்கு வந்தாச்சு. இன்னும் ரெக்கார்ட் வைக்காதவன், அசைன்மெண்ட் வைக்காதவன், செமினார் வைக்காதவன்லாம் சீக்கிரம் வைக்கப்பாரு. ஒவ்வொருத்தன் ரெக்கார்ட் வச்சிருக்கான், செமினார் வைக்கல. ஒவ்வொருத்தர் செமினார் வச்சிருக்கான், அசைன்மெண்ட் வைக்கல. ஒரு சில நாய்கள் ஒன்றுமே வைக்கல. இதான் லாஸ்ட்டு. இன்டர்வியூ முடிஞ்சு போதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிட்டு வச்சிருங்க. யார் முடிக்கணும்னு பார்த்து வாசி சொல்கிறேன். அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஆனதாஸ் சார், நீ ரெக்கார்ட் வைக்கல, செமினார் வைக்கல, அசைன்மெண்ட் ஒண்ணுமே வைக்கல. எதுக்கு நீ எல்லாம் கழிச்சு வர? எப்படி இருக்க? சீக்கிரமா ஏதாவது ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்க. இதுக்கு பனிஷ்மெண்ட் நான் கொடுத்தே ஆவேன். நாளைக்கு வச்சிருக்கேன் சார். பனிஷ்மெண்ட் வாங்குற பனிஷ்மெண்ட் வாங்க, அடி வாங்க. உட்காரு. வந்துட்டான் கிளாஸ் ஒழுங்கு முடிக்காம. ஒழுங்கு முதல்ல முடிச்சவனா இன்டர்வியூ பிரேக்ல என் ஸ்டாஃப் ரூம் வந்து நோட் புக் வச்சுட்டு போயிருந்தீங்க, ரெக்கார்டியும் அசைன்மெண்ட்டையும். நீ ஸ்டாஃப் ரூம் வந்து என்னை பார்த்துட்டு தான் போகணும் தனியா. ஓகே சார். கிளாஸ் டிஸ்மிஸ், போங்க. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். ஆனதாஸ், நீ கிட்ட வா, தனியா வா. அதெல்லாம் கண்ண குளிங்காசு வெயில் ஓர அடிச்சு அடி கழட்டு. நான் யார் மாதிரி கண்ணியை போட்டுட்டு இருக்கேன்? கழட்டு. நோடதா நோடத்தா. நோட்ட புடி. டேட் போடல, டைம் போடல, நான் கையெழுத்தே போடல. முதல்ல என்ன நோட்ட பேப்பரா வச்சிருக்க? எல்லாத்தையும் மாற்றி வா. போ. கூலிங் சொல்லும்போது நினைச்சேன் இப்படிதான் இருக்கும்ட்டு. போ போ போ. நோடதா நோடதா. ஓகே, கிளாஸ் பிடிக்க இன்டர்வியூ தான் இங்கே. சரி, நீ ரெண்டு கிளாஸ் போகலாம். டேட் போட்டு வா, சைன் போடுறேன். சார் டேட் மறந்துச்சு. உன் ஃப்ரெண்ட் கிட்ட கையா சொல்லுவா. எனக்கு சைன் போட அப்புறம் கிளாஸ் போய் ஃபர்ஸ்ட் நீ கிளாஸ் போ. சொல்லிட்டு இருக்கேன்ல நான் அப்படியே வந்து கிளாஸ் போ. எல்லாருமே ரெக்கார்ட் முடிச்சிட்டான். ஒரு சிலர் அரைக்குறை வச்சு ரெக்கார்ட் முடிச்சிருக்கான். நீ தொட்டு கூட பார்க்கல. நாளைக்கு ஒழுங்கு மரியாதையா எனக்கு ரெக்கார்ட் முடிச்சு, அசைன்மெண்ட் முடிச்சு, செமினார் முடிச்சு கொண்டு வர. உன் மேலே நான் கொலகானில் இருக்கேன். நாளைக்கு லாடம் கட்டா போட மாட்டேன். இதான் உனக்கு லாஸ்ட் டேட். போ. வந்துட்டானுங்க நமக்கு. டேய், நீ ரொம்ப பக்திமயமா வந்திருக்காருடா. விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். வச்சுட்டு போப்பா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆனதாஸ் வந்துருக்கானா? இல்லை சார், வரல சார். வரல. நான் அவ்வளோ சொல்லி வரல இன்னைக்கு. நாளைக்கு வரட்டும், நான் வச்சுக்கல. நீங்கள் கிளாஸ் போங்க. இந்த ஆள் டெஸ்ட் இவ்வளவு கீழ்த்தனவர் போய் அவனை வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. டேய், அவர் அந்த வச்சுக்கிறேன் சொல்லலாம், இந்த வச்சுக்கிறேன்னு இருக்காடா. ஏண்டா சிவப்போம். ஏய் ஆண்டவர் சொல்லிட்டானா? ஏய் ஆண்டவர் எனக்கு எதுக்கு வரல? என்னடா ஆச்சு? அந்த ஆள் உன்னை ரொம்ப கோவத்துல இருக்கான். உன்னை கொல்லாம விட மாட்டான். டேய், நேத்து உன்னை யாரும் வச்சுக்கிறேன்னு இருக்கான். என்ன எப்படி நான் வந்தா ரெக்கார்ட் முடிச்சிட்டோம்டாடா. இருந்தாலும் நீ செத்த போ. தமிழ் டிமில் உனக்கு அவ்வளவுதான். நீங்க உங்க கதை கந்தல் தான். நேத்து ஃபுல்லா அவங்களா கோவமா இருந்தாரு, டென்ஷன்ல இருக்காரு. மே ஐ கம் இன் சார்? வாங்க சார், வாங்க உட்காருங்க. உங்களுக்கு இடம் போட்டு உட்காருங்க சார். உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் நோட்டு கொடுங்க. எல்லாம் முடிச்சிட்டீங்க. நல்ல பழக்கம். உட்காருங்கன்னா உட்காந்துருவேன். எந்திரா நாயா, எதுக்கு வரல?
ரெக்கார்டு நீ போட்டிருக்க ரெக்கார்டு செமினார் எல்லாம் முடிச்சிட்டா போனா ரெக்கார்ட் முடிச்சிட்டேன் செமினார் முடிச்சிட்டேன் இது முடிச்சிட்டேன் சார் ஓ இது அசைன்மெண்டா சார் ஆமாம் சார் நல்லது உட்காந்துனா உட்காந்துருவேன் நீங்க தான் சார் உட்காந்து இருந்தாலும் லீவ் போட்டிருக்கீங்க அதை உங்களுக்கு படிச்சு கொடுத்தே ஆகணுமே ஒரு ரூம்ல சார் அதனால பண்ணி ஒன்று கைட்டு அடிக்கவே இல்லை சார் ஆனதாஸ் நான் உன்னோட அட்னஸ் நோட்டையும் கம்ப்ளைண்ட் நோட்டையும் பார்த்தேன் உன்னை பற்றி எல்லாமே நீ குட்டும் தான் இருக்குது ஆனால் உனக்கு படிக்க தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்ககிட்ட ஒழுக்கம் நல்லா தான் இருக்குது ஒழுக்கம் ஒன்று வந்தாலே போதும் நாங்கள் எதிர்பார்க்காதான் உங்ககிட்ட அந்த ஒழுக்கம் கரெக்டாக இருக்குது உன்னை அடிச்சுட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சரி படிக்காத பையன் கூட ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன் ஒழுக்கமான பையன் அடிச்சுட்டு தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நீ கன்ஃபார்ம் படிப்பேன் ஒழுக்கம் வந்துட்டு உனக்கு படிப்பு வரும் நீ படி என்ன உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோ வாழ்க்கை நல்லா வருவேன் மித்தபடி உனக்கு எதிரியும் கிடையாது ஒன்றும் கிடையாது கரெக்டாக இருப்ப ஃபிட்டர் வாழ்க்கையில் அந்த ஒழுக்கம் மட்டுமே உன் வாழ்க்கையில் போதும் சரியா கிளாஸ் தேங்க்யூ சார் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். எல்லாருக்கும் ரெடி நேர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆமாம், எங்கள் வீடியோ காமெடியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கான்செப்டே இல்லாமல் தான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாதிரியே இருக்குது நீங்கள் பார்க்கறதுக்கு, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எப்படி உங்களுக்கு ஒழுக்க வரும்? சப்ஸ்கிரைப் பண்ணாதானே உங்களுக்கு ஒழுக்க வரும், அப்போ தான் நல்லா படிக்க முடியும், அப்போ நல்லா காப்பாற்ற முடியும். அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் அடுத்தபடி நல்ல வீடியோ பண்ணுவோம், நம்புங்க. பாய். சொல்லு 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 சொல்லு. இதோட குறையதா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, திருத்திக்கிறோம். வேற எதுவும் சொல்லணுமாப்பா? அவன் சங்கத்தை பூட்டிடலாமா? ஒன்றும் இல்லை சார். சரி, கிளாஸுக்கு போங்க, கிளாஸுக்கு போங்க. கூப்பிட்டா ரெண்டு பேசிட்டீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி.